ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் நாளாகிய இந்த வேலை நாள் திங்கட்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சீர்திருத்தலின் நாயகனாகவும் துவக்கமாகவும் இருக்கின்றவரே, இதோ இந்த அக்டோபர் மாதத்திற்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம். இந்த சீர்திருத்தல் மாதத்தில் எங்கள் வாழ்வை ஆண்டவரே நாங்கள் திருத்திக் கொள்ளவும், உம்மிடத்தில் திரும்பி வரவும், எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும். இடையே நண்பர் சாரும் சகோசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த இறை செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளின் படிகள் பயணங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக 63வது ஞான பாடலாகி கழித்து பாடு தேவ இரக்கத்தை நன்றாய் கொண்டாடு மெய் சபையே என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். கழித்து பாடு தேவாயிரக்கத்தை நன்றாய் கொண்டாடு மெய் சபையே உன்னை வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக, அன்பை துதிப்பாயாக. கர்த்தர் பலத்த கையினால் ஆளுவார், புகழப்பட அவரே தக்கவர். விண்சேனை பக்தி பணிவாக அவரை சூழ்ந்து துதிப்பதாக, அவரை சூழ்ந்து துதிப்பதாக. நிர்பந்தமான அஞ்ஞான கூட்டமே வெளிச்சம் காண விழிக்க வேண்டுமே. உன்மேல் பராலே எந்த தீங்கோ பாவத்தின் தோஷமும் எல்லாம் நீங்கும், பாவத்தின் தோஷமும் எல்லாம் நீங்கும். ஆகாரம் தாரான் தகப்பன் வண்ணமாய் காப்பாற்றி வாரான், தினமும் தீரளாய் அவர் கையே வீடத்திலேயோ பூரணமான இரக்கம் செய்யும், பூரணமான இரக்கம் செய்யும். மெய்கூட்டத்தாரே கர்த்தரை பாடுங்கள், பூலோகத்தாரே துதிக்க வாருங்கள். எங்கே நீ பயமேயிராது கிறிஸ்துவின் சபையை போற்றி பாடு, கிறிஸ்துவின் சபையை போற்றி பாடு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 111வது சங்கீதம். இதனுடைய தலைப்பு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பாடல். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பாடல் என்று பார்க்கிறோம். இதில் 10 வசனங்கள், 1 முதல் 4 வசனங்கள் ஆண்டவர் ஆற்றிய பொது நலன்களுக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவர் ஆற்றிய பொது நலன்களுக்கு நன்றி செலுத்துவது. 5 முதல் 10 வசனங்கள் ஆண்டவர் செய்த சிறப்பு நன்மைகளுக்கு நன்றி. சிறப்பு நன்மைகளுக்கு நன்றி. இடைய பின்னணியை பார்க்கும்போது எபிரேய அகரவரிசையில் அமைந்த பாடல்களுள் 25, 34, 37, 111, 112, 119, 145 இதுவும் ஒன்று. எபிரேய மொழியின் 22 எழுத்துக்களும் இப்பாடல் அடுத்த பாடல் 112 ஆகிய 2 பாடல்களின் ஒவ்வொரு வாயின் முதல் எழுத்துக்களாய் அமைகின்றன. தமிழ் மொழிபெயர்ப்பில் 22 வரிகளாய் மொழிபெயர்த்து மாதிரியாய் காட்டியிருந்தால் நன்றாயிருந்திருக்கும். இவ்வகை பாடல்கள் பிற்காலத்தை சேர்ந்தவை என்பது அறிஞர்கள் முடிவு. கருத்திலும் நடையிலும் அமைப்பிலும் இப்பாடலும் 112ஆம் பாடலும் ஒத்து அமைகின்றன. இப்பாடல் ஆண்டவரின் குணநலன்களை சிறப்பித்து பாடுகிறது. 112ஆம் பாடல் ஆண்டவருக்கு அடிபணிந்து நடப்போர் அடையும் நலன்களை விரித்து உரைக்கிறது. இது அல்லேலூயா பாடல்கள் இங்கு இணைந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. தமிழ் மொழிபெயர்ப்பில் முடிவில் அல்லேலூயா சேர்க்கப்படவில்லை என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்குது. இதில் முக்கியமான வார்த்தைகள்: நீதிமான்கள் மன்றத்தில் ஆண்டவரின் செயல்கள், அஞ்சி நடப்போருக்கு உணவளிக்கின்றார், வேற்றினத்தாரின் உரிமை சொத்து, மீட்பு, ஆண்டவர் பற்றிய அச்சம் ஆகிய வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதனுடைய ஆசிரியர் யார் என்று நம்ம பார்க்கும்போது எஸ்ரா நெகேமியா காலத்தில் இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை யூதா மக்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற போது இதை யாராவது ஒருவர் எழுதியிருக்கலாம் என்று பார்க்கிறோம். அதுதான் அதோடைய பின்னணியை பார்க்கிற போது காட்ஸ் கிரேட்னஸ், கடவுளுடைய வல்லமை, அவருடைய பணிகள், அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய மகிமை இவையெல்லாம் காமிக்கிறது. அதே போல கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை நமக்கு காண்பிக்கின்றது. யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், ரெடம்ஷன் இல்லையா, கடவுள் நம்ம கொடுக்கிற விடுதலை, அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதே போல இதில் முக்கியமான வார்த்தைகள், இறையல் சிந்தனைகள் ஃபியர் ஆஃப் த லார்ட், கடவுளுக்கு பயப்படுவது, பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, பாடுவது, உடன்படிக்கையின் கீழ்ப்படிதல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இதில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதில் 10 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இல்லையா. அப்போ முதல்ல துவக்கும் போதே அல்லேலூயான்னு தான் தொடங்குறார். அல்லேலூயான்னு சொன்னால் பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அதை நம்ம விமர்சனத்துக்கோ அதை கொச்சைப்படுத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம். நிறைய பேர் அல்லேலூயா சொன்னாலே அது வேற ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிக்கிறாங்க. மிகப்பெரிய பிரைஸ் த லார்ட் என்பது மிகப்பெரிய கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற வார்த்தை. அதனால் அதை எப்போனாலும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம், இல்லை ஒன்றும் தவறே இல்லை. மார்ட்டின் லூத்தர் அதை நம்முடைய சுவிசேஷ பகுதியை வாசிக்கும் போது 3 முறை பாடுவதற்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம சபைகளிலும் நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை மறந்துடவே கூடாது. இப்போது அல்லேலூயா, ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணு, நெஞ்சார நன்றி செலுத்து, அவர் உனக்கு ஏராளமான காரியங்களை, நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்றார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். ஆண்டவரின் செயல்கள் அதை உயர்ந்தவையாக இருக்கு. அவர் உனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால நீ அவருக்கு நன்றி செலுத்து, அவரை போற்றி பாடு என்று சொல்றார். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கு. அவருடைய செயல்கள் பற்றி பேசுறார். காட்ஸ் ஒர்க் இஸ் ஒண்டர்ஃபுல், இஸ் அ கிரேட்னஸ். அவர் அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அற்பமான மக்களாக நம்மளை பாவத்திலிருந்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
நமக்கு புது வாழ்வை தருகிறார். அவர் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது, வாழ்வே இல்லை இல்லையா? அதனால் அவரை போற்ற வேண்டும். தாழ்மையில் இருந்த தூக்கி எடுத்த என்னை நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் அழைப்பு. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அருளும் இரக்கமும் உடையவர். அப்படி குணநலன்களை இங்கே காட்டுகிறது. அருளும் இரக்கமும் உடையவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். பாருங்க, யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுகின்றார். தம்முடைய உடன்படிக்கையா? என்ன உடன்படிக்கை? கடவுள் தம் மக்களை தெரிந்து கொண்டார், தம் மக்களுக்கு அவர் வாழ்வளிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதனால அதை அவர் கண்டிப்பா செய்வார். அவர் உடன்படிக்கையிலிருந்து அவர் மீற மாட்டார். சொல்றார், வேற்றினத்தவரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிகு தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? இப்போ பாலும் தேன் வழிந்து ஓடுகிற எபூசியர் இல்லையா, கிர்காசியர், இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். 7 வகையான ஜாதி மக்கள் வாழ்ந்தாங்க. இவங்க அங்கே போய் வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். கட்டாத வீடு, நாட்டாத திராட்சை தோட்டம், நாட்டாத ஒளிவு மரங்கள், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் இல்லையா? வேற்றினத்தை அவரின் சொத்தை கொடுக்கின்றார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கை நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. பாருங்க, கடவுளுடைய வார்த்தைகள் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. அதில் நம்ம கீழ்ப்படி. நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஆபகுக் 1 அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் புரட்டப்படுகிறது. மக்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்றதை அதை கடவுள் வருத்தத்தோடு ஆபகுக் கிட்ட பேசுகிற, ஆபகுக் கடவுள்கிட்ட சொல்றதை நம்ம பார்க்குறோம். அது போல ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை நியாய பிரமாணங்களை எல்லாம் நம்ம கீழ்ப்படி, அதை புரட்டவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலையானவை, உண்மையிலும் நீதியிலும் அவை உருவானவை. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை என்பது எப்பொழுது நிலையானவை, நேற்று மின்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தாம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுவதற்கு உரியது. பாருங்க, தம் மக்களுக்கு மீட்பை இல்லையா? இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில நமக்காக அறையப்பட்டு அவர் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவருடைய ரட்சிப்பை அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவருடைய திருப்பெயர், அவருடைய பெயர் தூயது என்று பார்க்கிறோம். கடைசியா பார்க்கிறோம், ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்ல அறிவு உடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கிறது இல்லையா? கடவுளுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, என்றென்றும் ஆசீர்வாதமா இருக்கும். யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும். அவரது புகழ் நிலைத்துள்ளது இல்லையா? கடவுளுடைய புகழ் நிலைத்துள்ளதாக நம்ம பார்க்கின்றோம். அதே போல சங்கீதம் 111 நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, பிரைஸ் ஃபார் காட்ஸ் ஒண்டர்ஸ், பிரைஸ் ஃபார் காட்ஸ் ஒண்டர்ஸ், a psalm of praise and thanksgiving for God's wonders and mighty deeds. This psalm is likely a liturgical psalm used in worship to celebrate God's covenant and faithfulness. Praise for God's greatness, giving thanks. The psalmist resolves to give thanks to God with his whole heart. Great and wonderful God's works are described as great and wonderful, worthy of praise. Remembering God's wonders, God's covenant. God has established a covenant with his people, demonstrating his faithfulness and mercy. Mighty deeds. The psalmist recalls God's mighty deeds, including his provision and deliverance, instruction and wisdom. God's commandments. The psalmist praises God's commandments, which are trustworthy, upright, wisdom and understanding. Keeping God's commandments brings wisdom and understanding. Redemption and faithfulness. Redemption. God has provided redemption for his people, establishing an everlasting covenant. Fear of the Lord. The fear of the Lord is praised as the beginning of wisdom. Conclusion. Call to praise. May we join the psalmist in praising God for his wonders and mighty deeds. Reflection, application. How can we apply? This is the question. And additional points, the importance of remembering. The psalm highlights
the importance of remembering God's wonders and mighty deeds. The fear of the Lord is emphasized as the beginning of wisdom, highlighting the importance of reverence and awe for God. சில ரெஃபரன்சஸை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், ப்ரைஸ் வித் எ ஹோல் ஹார்ட், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு சங்கீதம் 9:1, சங்கீதம் 138:1, கொலோசியர் 3:16 பார்க்குறோம். காட்ஸ் கிரேட் ஒர்க்ஸ், கடவுளுடைய பெரிய செயல்கள், வலிமையான செயல்கள், சங்கீதம் 92:4-5 பார்க்குறோம். சங்கீதம் 139:14 பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 பார்க்குறோம். அதே போல் கவனன்ட் அண்ட் ப்ரொவிஷன், கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கை, சங்கீதம் 103:2, உபாகமம் 7:9, எபிரேயர் 8:9-12. அதே போல் சங்கீதம் 111:9-10 வசனங்களை பார்க்குறோம். ரெடம்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்குறோம். சங்கீதம் 130:7-8, நீதிமொழிகள் 1:7, யோபு 28:28. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த சங்கீதத்தோடு எல்லா நேரம் அவர் அவருடைய நம்முடைய செய்யும் அவர்களை பறந்து போகிறோம். மாதத்துல இடத்துல வரணும். ஏன்னா மட்டும்தான் நமக்கு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி நம்ம அந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தை இன்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாய் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக என்று சொல்லுகிறோம். போன வாரம் முழுதுமாய் கிருபையை எங்களை காத்து இந்த புதிய வாரம் நேற்று தினத்திலே 5ஆம் தேதியை கண்டு நம்முடைய ஆலயத்தில் வந்து நாளின் என்னுடைய பணிகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், திருச்சபைகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், என்னுடைய ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதி ராஜா. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரும் ஏஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளையும் ஆசீர்வத்து வழிநடத்தும், தேவையை சந்தியும். இப்படி அன்புக்குரிய சாகு சாரும் டீச்சருக்காக ஜபிக்கிறோம், ஆசீர்வதியும் வழிநடத்தும், தேவையை சந்தியும். அடியனின் குடும்பத்தாரும் ஆசீர்வதி ராஜா, வழிநடத்தும், தேவையை சந்தியும். இதோ அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளியும் இன்னொரு வடகரை மேல் சார்ந்த திருச்சபையில் குடும்பங்களை ஆசீர்வத்து வழிநடத்தும். பலவீன மக்களை ஆண்டவரே, பலவீனமான மக்களை காத்துக்கொள்ளும். இப்படி இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். அமைதி சமான சூழலை தார். குறிப்பாக ஆண்டவரே, உடைய இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நிறுத்திட்டு அந்த போரில் ஆண்டவர் எல்லா மக்களும் அவருடைய அமைதியான சூழ்நிலை, ஒரு பாலஸ்தீன தேசத்தில் அவங்க அமைதியாக இருக்கும், இஸ்ரேல் தேசம் அமைதியாக இருக்கும் காணப்படும், கிருபை தார். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவர் நிறுத்தப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். உலகமெங்கும் ஆண்டவர் இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, வெள்ளம், ஆண்டவரை நெருப்பு, குழம்பு எரிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எந்த ஆபத்து இல்லாமல் பத்திரமாக நாங்கள் வேலைக்கு போய் வீடு திரும்பவும் ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரே. அதே போல ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் ஒரு வாரம் கழித்து இன்றைக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு, அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கல்லூரி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா, தேவலை சந்திங்க. தொடர்ந்து இந்த நாளை, பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய், இந்த மாதம் முழுவதுமாய் சீர்திருத்தலை பற்றி நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ளவும், என்னுடைய வாழ்வையே சீர் பொருந்த பண்ணவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்தரும். கொடுத்து வரும் நல்ல மழைக்காக நன்றி. இரவு நேரங்களில் நல்ல மழையை தருகிறீர். இன்னும் அதிகமான மழையை தந்து எங்களுடைய புல் பூண்டில் செழிக்கவும், எங்களுடைய ஆறுகள் நிரம்பத்தக்கதாக, குளங்களும் குட்டைகளும் டேம்கள் நிரம்பத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அதே நேரத்தில் இந்த மழையினாலே ஏழை எளிய மக்கள் இயல்பு வாழ்க்கையில் பாதிக்கப்படாத வண்ணம் நீர் காத்திர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இதை காணொளி வழியாக பார்க்கிற, கேட்கின்ற, ஷேர் பண்ணுற மக்களுக்கெல்லாம் கூட இப்படி ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசையில் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.